ओम श्रीमद्भि बोधाय नमः। श्रीशैलेशयाकात्रिगुणार्णवम् यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पुरोधर्गुण्यां तुलसीकारणोद्भवां पाण्ड्ये विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं। गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते अभोगवादिराजाय सुपर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोज संस्कृतं गुणवारिधं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभृङ्गराजं श्रीकृष्णवेदनूजं तदभाप्तबोधं श्रीराघवार्य गुरुवन्वहमाश्रयामि। விசேடமாக ஒரு எல்லாரையும் அழைச்சின்னு வந்து பக்த கோடிகள் எல்லா குழந்தைகளை அழைச்சின்னு வந்து எம்பெருமான சிறப்பின போயிட்டு மற்ற எல்லாம் வந்து எப்படி எல்லாம் இது பண்ணிட்டு என்ன பண்ற அப்படின்னா 17வது வருஷத்துல எம்பெருமான் இப்படிப்பட்டவன் அவன் இப்படி இருக்கான் என்பதை மத்தியில விசேஷமா தெரிவிக்கிறான். அம்பரமே தண்டீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு அம்பரமே அப்படின்னாக்க நமக்கு வந்து உலகத்துல நமக்கு 3 விஷயம் வேணும். தாரகம், போஷகம், போக்கியம். தாரகம் அப்படின்னாக்க நாம் வந்து உலகத்தையே தாங்கக்கூடியது எது? எம்பெருமான். அம்பரமே அம்பரமே அப்படின்னாக்க வானம் எப்படி பறந்துருக்கு, எப்படி அதே போல எம்பெருமான் எங்கும் இருக்கிறான் என்பதை காண்பித்த அம்பரமே. தண்ணீரே அப்படின்னு நமக்கு வந்து அதே போல போஷகம் அப்படின்னா நாம் வந்து எதனால் நம்ம நன்னா வாழறோமோ அதுதான் போஷகம். போக்கியம் அப்படின்னாக்க நம்ம வந்து எதை அனுபவிக்க எது இனிமையா இருக்கோ அதுதான் போஷகம். இந்த 3 எங்க இருக்கு அப்படின்னாக்க அம்பரமே எல்லாம் அந்த எங்கும் உள்ள எம்பெருமானிடம். அதுல இருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாக்க தாரகம், போஷகம், போக்கியம் எல்லாம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னாக்க அதனுடைய வந்து எம்பெருமானுடைய இருக்கு. தண்ணீரே அப்படின்னு தண்ணீர் அப்படின்னாக்க அது எம்பெருமான் தான் தண்ணீர். அதாவது என்ன அப்படின்னாக்க அதாவது உலகத்துல வந்து சாப்பாடு இல்லைன்னா கூட இருக்க முடியலாம், தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும். என்ன அப்படின்னாக்கா நம்ம எல்லாமே உலகத்தில் வாழ்ந்துள்ளா வந்து நமக்கு தண்ணீர் இல்லாம வாழ முடியாது, எம்பெருமான் இல்லாம நாம் வாழ முடியாது. என்ன அப்படின்னாக்க ஒரு சமயம் ரிஷிகுமாரன் அவனுக்கு என்ன அப்படின்னாக்க
ஸ்வேதகேது அப்படின்னு பேர். என்ன பண்ணாவதுனா ஆத்ம ஞானம் வரணும்னு தாப்புராட்ட போய் நின்னா நல்ல சரி ஆத்ம ஞானம் வரணும் அப்படின்னாக்க ஒரு 15 நாளைக்கு அன்னமாகாரம் இல்லாமல் இருக்கணும். ஆனா தண்ணீர் மாத்திரம் குடிச்சுக்கலாம், அதை மாத்திரம் எடுத்துட்டு இருக்கணும். அப்படி உடனே அவனும் முடியாது சரி அப்படின்னு போய் ஒரு 15 நாள் அன்னமாகாரம் இல்லாமல் வரும் தண்ணீர் மாத்திரம் சாப்பிட்டு இருந்துட்டு ஒரு 15 நாள் கழிச்சு உடனே அங்கேன்னு வந்தான். உடம்பெல்லாம் ஒடுக்கி போய் ஒன்றும் இல்லை, என்ன இருக்கு உடம்புதான் இருக்கு உடம்புதான் இருக்கு. இங்கே வந்து எம்பெருமான்ட்ட வந்து உடனே தபுராட்ட வந்து கேட்கறான் என்ன பண்ணலாம். என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய உடம்பெல்லாம் நமக்கு வந்து இல்லா ஒரு இதுவா இருக்கணும், ஒரு ஐக்கியமா இருக்கணும். நம்ம வந்து ஆஷா வாசங்கள்லாம் அதில் இல்லாம தண்ணீர் அப்படின்னா இம்பெருமானே அப்படின்னு இருக்கணும். அதுக்கா தண்ணீர் அப்படின்னு அதுதான் வேதம் சொல்லும்போது ச பிராணஸ்ய பிராணா அப்படின்னு எம்பெருமான் எப்படி இருக்கான், பிராணனுக்கு பிராணனாக இருக்கிறான், உயிர் உயிராக இருக்கான்னு சொல்றான் இல்லையா. யார் அது? சர்வேஸ்வரனான எம்பெருமான். இதுதான் வேதம் சொல்றது. சோரே அப்படின்னாக்க சோறுகிறது என்ன? அன்னம். அன்னம் யாரு? அதான் எம்பெருமான். அகமன்னாதா அப்படிங்கிறது உபனிஷத்து. எம்பெருமான் சுவாமி நம்பாழ்வார் சொல்லும் போது புண்ணும் சோரம் பர்கதீரம் என்னும் வெத்தில எல்லாம் கண்ணே கிடக்கும் அப்படின்னு எல்லாமே எம்பெருமான் தான். பேர்பட்ட எம்பெருமானிடம் அறம் செய்யும் அப்படின்னு அறம் செய்யும் அப்படின்னாக்க எம்பெருமான் அப்படிங்கிறத நமக்கு யாரு எடுத்துக்காங்கிறார் நமக்கு அப்படின்னு வேதம் உபநிஷதங்கள் இதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னாக்க எல்லாமே நமக்கு வேதங்கள் என்ன வாரி வாரி வழங்குறது. அனன்யா பிரயோஜனம். ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனத்துக்காக வளர்க்குறதா அப்படின்னாக்க எதுவுமே இல்லை. உலகம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்னும் ஒரே எண்ணம் தான். அதனால வேற வாரி வாரி வழங்கும் வழங்கக்கூடியது யாரு? எம்பெருமான் சர்வேஸ்வரன். யாரு? நந்த கோபாலா. நீ வந்து என்ன பண்ற? பெருமானே நீ எழுந்திராய் அப்படின்னு என்ன எழுந்து என்ன பண்ணணும்? நீ எழுந்து இந்த வேதோபனிஷதங்களை கண் திறந்து பார்க்கணும். பார்த்து எல்லாம்
எல்லோருக்கும் அதே போல வழங்கும். கொம்பனாய்க்கெல்லாம் குழந்தை உறவிளக்கே வித்யானாம் ஆத்ம வித்யா அப்படின்னு ஸ்திரீகளுக்குள் ஸ்ரீரத்னமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்க உபனிஷத். உபனிஷத்தை நம்ம என்ன சொல்றோம்? அம்மா சொல்றோம், அன்னை. தாய்க்கு தாயார். உதாரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னாக்க வேதங்களை எம்பெருமானாகவும் உபனிஷதங்களை தாயாராகவும் சொல்வார்கள் மகான். அதே போல நீ என்ன செய்யற அப்படின்னா புறவிளக்கு. நீ எப்படி இருக்க? என்ன இந்த நமக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த வேதம் உபனிஷத்துல அப்படி இருக்கு. இந்த புறவிளக்கு குளங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கார் வேதங்கள் உபனிஷதங்கள். அம்பரமுடன் தோங்கியுழந்த எம்பெருமானை நாம் கொஞ்சமா தியானம் பண்ணா போறோம். எம்பெருமான் என்ன பண்றான்? அங்கிருந்து உலகமெங்கும் பரவி உள்ளான். அப்படின்னா அந்த இடத்துல பக்தர்களுக்குள் இருந்துட்டு எம்பெருமான் எங்கும் இருக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஓங்கி உலகளந்த எல்லாம் எம்பெருமான் தான் அப்படி காமிக்கத்தான் ஓங்கி உலகளந்தான். பின்னாலே ஒரு பாட்டி சொல்லியிருக்கு சுத்தமா. உங்கள் ஹோமாரே, அதாவது தேவாதி தேவன். உங்கள் ஹோமான் தேவர்களுக்கும் தேவன். வேதம் சொல்வதை சொல்றது சதா பஷ்யந்தி சூரயா. எல்லாத்துக்கும் நாம் சேவிக்கக்கூடியவன். கூடும்போது எம்பெருமான் எப்போதும் பார்க்கக்கூடியவன் எம்பெருமான். இதுதான் வேதம். பேர்பட்ட வேதமானது உறங்காதெழுந்திராய் அப்படி அவனுக்கு உறக்கம்னு என்ன பெருமானுக்கு? பக்தர்களுடைய பிரார்த்தனையில் ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார். மூழ்கி நமக்கு அந்த ஒரு ஆனந்தம் தான் அவனுக்கு. என்ன பண்ணணும்? என்னுடைய மனசை திறக்கணும். திறந்து செம்பர் கழித்தில் வாகதேவா எம்பெருமானே, சர்வேஸ்வரனே, எல்லோருக்கும் தேவா தேவனே, எழுந்திருந்து இது தினவனம் சொல்லும்போது விளையாடுவான். அவரே தெரிவித்து உம்பர் ஹோமானே இவரை யார பெருமாள் எப்பனோ லட்சம் பண்ணா அப்படின்னு எழுப்பி
எம்பெருமானியம் இருப்ப என்ன பண்ணணும்? செல்வா பலதேவா எல்லாருக்கும் தேவதேவராகி இது ஆழ்ந்தடி பாட்டு பக்தருடைய பக்தியிலே நீ மூழ்கி இருக்கக்கூடாது. அதே இப்போது மூழ்கி இருக்கு. நாங்கடா எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஸ்ரீயப்பதியான நீ கொம்பனாய்க்கெல்லாம் குழந்தை உறவிளக்கு வித்யானாம் ஆத்ம வித்யா அப்படின்னு ஸ்ரீகளுக்குள் ஸ்ரீரத்னமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்க உபனிஷத். உபனிஷத்தை நம்ம என்ன சொல்றோம்? அம்மா சொல்றோம், அன்னை. தாய்க்கு தாயார் உதாரணம் எதை சொல்றோம் அப்படின்னாக்க வேதங்களை எம்பெருமானாகவும் உபனிஷதங்களை தாயாராகவும் சொல்வார்கள் மகான். அதே போல நீ என்ன செய்யற அப்படின்னா உறவிளக்கு நீ எப்படி இருக்க? என்ன இந்த நமக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த வேதம் உபனிஷத்துல அப்படி இருக்கு. குலவிளக்கு குலவிளக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கு விளக்கார் வேதங்கள் உபனிஷதங்கள். அம்பர புரத்து ஓங்கியுழந்த இம்பெருமானை நாம் கொஞ்சமா தியானம் பண்ணா போறோம். எம்பெருமான் என்ன பண்றான்? அங்கிருந்து உலகமெங்கும் பரவி உள்ளான். அப்படின்னா அதனுடைய இடத்துல பக்தர்களுக்குள் இருந்துட்டு எம்பெருமான் எங்கும் இருக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஓங்கி உலகளந்த எல்லாம் எம்பெருமான் தான் அப்படி காமிக்கத்தான் ஓங்கி உலகளந்தான். பின்னாலே ஒரு பாட்டி சொல்லியிருக்கு சுத்தமா உங்கள் ஹோமாரே. அதாவது தேவாதி தேவன் உங்கள் ஹோமான் தேவர்களுக்கும் தேவன். வேதம் சொல்லுவதை சொல்றது சதா பஷ்யந்தி சூரயா. எல்லாத்துக்கும் நாம் சேவிக்கக்கூடியவன். பாக்கெல்லாம் கூடுவதற்கான எம்பெருமான் எப்போதும் பார்க்கக்கூடியவன் எம்பெருமான். இதுதான் வேதம். பேர்பட்ட வேதமானது உறங்கா எழுந்திராய் அப்படி அவருக்கு உறக்கம் என்ன பெருமானுக்கு பக்தர்களுடைய பிரார்த்தனையில் ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார். மூழ்கி நமக்கு அந்த ஒரு ஆனந்தம் தான் என்ன பண்ணணும்? நம்முடைய மனசை திறக்கணும். திறந்து செம்பர் கழை செல்வாகதேவா எம்பெருமானே சர்வேஸ்வரனே
எல்லோருக்கும் தேவா தேவனே எழுந்திருந்து இது தினவண்ணம் சொல்லும்போது விளையாடுவான் அவரே தெரிவித்து உம்பர் ஹோமானே வந்து இவரை யார இளைய பெருமாள் லட்சணோ லட்சுமி சம்பன்னா அப்படின்னு எழுப்பி நம்பெருமானியம் எழுப்ப என்ன பண்ணணும்? செல்வா பலதேவா எல்லாருக்கும் தேவதேவனாகி நீ ஆழ்ந்து நீ பாட்டு பக்தனுடைய பக்தியிலே நீ மூழ்கி இருக்கக்கூடாது. அதே போது மூழ்கிட்டு நாங்களாம் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் செய்யப்பதியான நீ எழுந்து உன் மனதை திறந்து உன் கண்ணை திறந்து எல்லாரையும் கடாட்சிக்க வேண்டும். அப்படி என்று பிரார்த்திக்கிறார். பேர்பட்ட எம்பெருமான் காமிச்சு கொடுக்கிறது யாரு? இந்த வேதம் உபனிஷதங்கள் அதை ஏத்த சொல்றாங்க. அஷ்டாட்சரம் அதுக்கு இங்க ஒரு ஏத்தம் சொல்ற. ஏத்தம் சொல்லத்தான் இந்த இப்படியெல்லாம் பெருமான் அந்த இதுக்குள்ளே எல்லாத்தையும் தத்துவமசி எல்லாம் எம்பெருமான் அப்படிங்கிற பரதத்துவ நிர்ணயம் அது கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட எம்பெருமானை நாம் எல்லோரும் இந்த விசேஷமான மார்கழி மாதத்தில் எம்பெருமான் மாதம்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த மாதத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா லக்ஷ்மிராஜன் சமேத ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவிடை வேண்டுமோர் கணபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத் விட்டுத்தார் யவனோ நந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயிரித்யமங்கலம் யோகா சமஸ்தா ஸ்ரீனோ பவந்து.